ஓம் சாந்தி. மே 26, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 31, 1999. புதிய நூற்றாண்டில் உங்களின் நடத்தையின் மூலமும் உங்களின் முகத்தின் மூலமும் உங்களின் தேவதை ரூபத்தை வெளிப்படுத்துங்கள். இன்று இறை பராமரிப்பை பெறுவதற்கு உரிமையுள்ள தனது குழந்தைகளை காண்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். கடவுளாலேயே பராமரிக்கப்படும் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். உலகிலுள்ள மக்கள் கடவுளே தங்களை பராமரிப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் வெகு சில விசேஷமான ஆத்மாக்களான நீங்களே நடைமுறை ரீதியில் அவரால் பராமரிக்கப்படுகிறீர்கள். கடவுளால் உங்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பானது அவரின் ஸ்ரீமத்தாகும். நீங்கள் இறைவனிடமிருந்து பெறப்படும் இந்த ஸ்ரீமத்தால் பராமரிக்கப்படுவதுடன் தொடர்ந்தும் இயங்குகின்றீர்கள். இத்தகைய விசேஷமான ஆத்மாக்களாக உங்களை நீங்கள் கருதுகின்றீர்களா? உங்களின் சொந்த மகத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தற்சமயம் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் எப்படியும் மகத்தானவர்களே. எதிர்காலத்திலும் நீங்கள் அதிமென்மையான மகாத்மாக்கள் ஆகுவீர்கள். துவாபர யுகத்திலும் நீங்கள் மிகவும் மகத்தானவர்களாகவே கருதப்படுவீர்கள். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களுக்கு முன்னால் செல்லும் எவரும் அவற்றுக்கு தலை வணங்குவார்கள். உங்களிடம் இத்தகைய மகத்துவம் உள்ளது. இன்றும் ஆத்மாக்களில் சிலர் தேவ தேவியரை போல் ஆடை அணிந்தால் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அல்லது ராமர் சீதையை போல் அலங்கரித்து அந்த தேவ பாகத்தை நடித்தால் மற்றவர்கள் அந்த ஆத்மாக்களை சாதாரண மனித ரூபத்தில் அறிந்திருந்தாலும் அவர்களை தேவ ஆத்மாக்கள் என கருதி வணங்குவார்கள். எனவே உங்களின் ரூபத்திற்கும் மகத்துவம் உள்ளது. எவ்வாறாயினும் மகத்தான பெயர்களை கொண்ட ஆத்மாக்களும் மகான்களாகவே கருதப்படுகிறார்கள். எனவே இத்தகைய மகத்துவத்தை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? இந்த மகத்துவத்தை பற்றி நீங்கள் வெறுமனே தெரிந்து வைத்திருக்கின்றீர்களா அல்லது அதை அனுபவமும் செய்கின்றீர்களா? உங்களுக்கு வெறுமனே அதை பற்றி தெரியுமா அல்லது அது உங்களில் வெளிப்பட்டிருப்பதை அனுபவம் செய்கின்றீர்களா? அதை அனுபவம் செய்வதே பிரதானமான விஷயமாகும். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரையும் அனுபவ மூர்த்திகள் ஆகுகின்றார். நீங்கள் அனைத்தையும் வெறுமனே கேட்பவர்களோ அல்லது அனைத்தையும் பற்றியும் வெறுமனே அறிந்து கொள்பவர்களோ அல்ல. உங்கள் ஒவ்வொருவரின் நிலையும் உங்களின் முகம், நடத்தை மற்றும் அனைத்தையும் நீங்கள் செய்யும் முறை என்பவற்றிலிருந்து இனம் காண முடியும். எனவே உங்களின் நடத்தை எப்படிப்பட்டது என சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தும் பிராமணர் வழிமுறையில் இருக்கிறதா? ஒரு பிராமணர் என்றால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் ஆத்மா என்று அர்த்தம். சகல சக்திகளாலும் நிறைந்திருப்பவர், சகல நற்குணங்களாலும் நிரம்பி இருப்பவர். உங்களின் நடத்தை இப்படிப்பட்டதாக இருக்கிறதா? நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் உங்களின் முகம் நீங்கள் அலௌகிகமானவர்கள், அதாவது இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகிறதா? அவர்கள் உங்களின் பார்வை, மனோபாவம், அதிர்வலைகள் என்பவற்றை அலௌகிகமானதாக அனுபவம் செய்கிறார்களா? உங்களின் கடைசி பிறவியிலும் உங்களின் தெய்வீக தன்மையும் மகத்துவமும் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களில் உணரப்படும் பொழுது அது உங்களின் தற்போதைய மேன்மையான உயிர் வாழும் ஆத்மாக்களிலும் உணரப்பட வேண்டும் அல்லவா? அந்த உயிரற்ற விக்கிரகங்கள் உங்களுடையவைதானே. அமிர்த வேளையிலிருந்து நாள் முழுவதும் நீங்கள் செய்வதை சோதித்து பாருங்கள். உங்களின் பார்வை அலௌகிகமானதா? உங்களின்
முக நிலை சதா மலர்ச்சியாக இருக்கிறதா? அது சதா ஸ்திரமாக இருக்கிறதா அல்லது அவ்வப்போது மாறுகிறதா? உங்களின் விழிப்புணர்வும் மனோபாவமும் நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கும் போதும் விசேஷமான சேவை செய்யும் பொழுதும் மட்டுமே அலௌகிகமானவையாக இருக்கின்றனவா? அல்லது நீங்கள் உங்களின் சாதாரணமான வேலைகளை செய்யும் பொழுதும் உங்களின் முகமும் நடத்தையும் விசேஷமானவையாக இருக்கின்றனவா? உங்களை பார்க்கின்ற அனைவரும் நீங்கள் சேவையில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாலும் அல்லது எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையின் போதும் உங்களை அலௌகிகமானவராக கருதுகின்றார்களா? அதனால் நீங்கள் பேசுகின்ற மற்றும் செயல்படுகின்ற விதம் அலௌகிகமாக இருக்கிறதா என சோதித்து பாருங்கள். சோதியுங்கள். நீங்கள் சாதாரணமாக எதையும் செய்யும் போதும் உங்களின் முகத்தில் நீங்கள் அன்பானவராகவும் பற்றற்றவராகவும் இருப்பது தென்பட வேண்டும். திடீரென்று உங்களின் முன்னால் எந்த நேரத்திலும் வருகின்ற ஆத்மாக்கள் உங்களின் அதிர்வலைகளில் இருந்தும் நீங்கள் பேசுகின்ற விதத்திலும் அனைத்தையும் செய்யும் விதத்திலும் உங்களை அலௌகிக தேவதைகளாக அனுபவம் செய்கின்றார்களா? இன்று சங்கமத்தின் நாள் ஆகும். பழையது முடிகின்றது, புதியது வருகின்றது. எனவே உலகிற்கு நீங்கள் என்ன புதுமையை வெளிப்படுத்துவீர்கள்? இதை உங்களுக்குள்ளே நினைப்பதும் உங்களுக்குள்ளே கருத்தில் கொள்வதும் வேறு விஷயம். ஆனால் ஸ்தாபனைக்கு இன்னமும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்றும் ஸ்தாபனையில் எவ்வளவு காலம் ஏற்கனவே கடந்து சென்றுவிட்டது என்றும் சிந்தித்து பாருங்கள். ஏற்கனவே கடந்து சென்ற காலத்துடன் ஒப்பிடும் பொழுது மிக சிறிதளவு நேரமே எஞ்சி உள்ளது. ஆகவே உங்களில் என்ன அனுபவம் செய்யப்பட வேண்டும்? மிக நல்ல முயற்சியாளர்கள் பலர் முயற்சி செய்து பறக்கின்றார்கள் என்பதை பாப்தாதா அறிவார். எவ்வாறாயினும் 21ஆம் நூற்றாண்டில் பாப்தாதா ஏதாவது புதுமையை காண விரும்புகின்றார். நீங்கள் அனைவரும் நல்லவர்களே. நீங்கள் அனைவரும் விசேஷமானவர்கள் மற்றும் மகத்தானவர்கள். எவ்வாறாயினும் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை உங்களின் தேவதை நடத்தையை வெளிப்படுத்துவதும் உங்களின் சாதாரண வேலையை செய்யும் போதும் அனைத்தையும் நீங்கள் செய்யும் விதத்தையும் வெளிப்படுத்துவதுமே ஆகும். அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, அந்த வேலை அப்படி இருந்தது, சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அப்படி இருந்தன. அதனாலேயே நாங்கள் சாதாரணமாக நடந்து கொண்டீர்கள் என்பதை கேட்க பாப்தாதா விரும்பவில்லை. தேவதை ரூபம் என்றால் அந்த விழிப்புணர்வின் சுரூபமாக இருப்பது. அந்த விழிப்புணர்வு உங்களின் பௌதீக ரூபத்தில் வெளிப்படுதல் என்று அர்த்தம். அது உங்களின் புத்துணர்வின் அல்லது உங்களின் விழிப்புணர்வின் மட்டத்தில் மட்டும் இருக்காமல் உங்களின் ரூபத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையின் போதும் உங்களின் அலௌகிக ரூபம் மட்டுமே புலப்படும் வகையில் மாற்றம் நடந்திருக்க வேண்டும். அது இப்படி இருக்கிறதா அல்லது சில நேரங்களில் அது மாறுகின்றதா? சூழ்நிலை உங்களின் ரூபத்தை மாற்ற நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஏன் அந்த சூழ்நிலை உங்களை மாற்ற வேண்டும்? நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். வார்த்தைகள் உங்களை மாற்ற வேண்டுமா அல்லது நீங்கள் உங்களின் வார்த்தைகளை மாற்ற வேண்டுமா? மாற்றம் என எதை அழைக்க முடியும்? நடைமுறை வாழ்க்கையின் மாதிரி, மாடல் என நீங்கள் எதை அழைப்பீர்கள்? சாதாரண மனிதர்களாலேயே காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தமது முக சாயல்களை மாற்றக்கூடியதாக உள்ளது. எவ்வாறாயினும் ஒரு தேவதை என்றால் கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் சாதாரண செயற்பாடுகளிலிருந்து அப்பாற்பட்டிருப்பவர் என்றே அர்த்தமாகும். இப்பொழுது உங்களின் தலைப்பு காலத்தின் அழைப்பு என்பதாகும்.
ஆகவே இப்பொழுதிலிருந்தே விசேஷமான மகாத்மாக்களான உங்களை தேவதைகளாக காண வேண்டும் என்றே காலம் அழைக்கிறது. இப்பொழுதிலிருந்தே உங்களின் அலௌகிக ரூபம் மட்டுமே புலப்பட வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். இது சாத்தியமா? ஆசிரியர்களே பேசுங்கள். இது சாத்தியமா? இது எப்பொழுது நிகழும்? இது சாத்தியம் என்றால் மிகவும் நல்லது. எப்பொழுது அது நடக்கும்? உங்களுக்கு மேலும் 1 வருடம் தேவையா? அல்லது 2000ஆம் ஆண்டின் இறுதியில் நடக்குமா? உங்களுக்கு மேலும் 1 வருடம் தேவையா இல்லையா? உங்களுக்கு மேலும் சிறிது காலம் தேவை என்று நினைப்பவர்கள், 1 வருடம் இல்லாது விட்டாலும் 6 மாதங்களோ அல்லது 3 மாதங்களோ தேவை என்று நினைப்பவர்கள், உங்களுக்கு இந்த அளவு நேரம் தேவையா? நீங்கள் இதற்கும் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். இல்லை. உங்களின் ஸ்லோகம் என்ன? உங்களுக்கு இது நினைவிருக்கிறதா? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இது யாருடைய ஸ்லோகம்? இது பிராமணர்களுக்கு உரிய ஸ்லோகமா அல்லது தேவர்களுக்கு உரிய ஸ்லோகமா? இது பிராமணர்களான உங்களுக்கு இல்லையா? எனவே இந்த புதிய நூற்றாண்டில் என்னதான் நடந்தாலும் நீங்கள் உங்களின் அலௌகிகமாக செயல்படும் விதத்தை விடாமல் இருப்பதை பாப் தாதா காண விரும்புகின்றார். இதற்கு நீங்கள் 4 விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அவை என்ன? அவை எதுவும் புதியவை அல்ல. அவை பழைய விஷயங்களே. பாபா உங்களுக்காக அவற்றை மீட்டல் செய்கின்றார். 1. மற்றவர்களுக்காக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்ட ஒரு உபகாரி, சுப சிந்தக். 2. தனக்காக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டிருப்பவர், சுப சிந்தன். 3. எப்பொழுதும் தூய உணர்வுகளையே கொண்டிருப்பவர். மற்றவர் மாறினால் நீங்கள் மாறுவதாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுக்காகவும் அதே நேரத்தில் உங்களுக்காகவும் தூய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். 4. தூய மேன்மையான விழிப்புணர்வும் ரூபமும். சுபம் என்ற இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைத்திருங்கள். அதற்கு தூய்மை என்றும் மங்களகரமானது என்றும் அர்த்தங்கள் உள்ளன. இந்த வார்த்தைகளில் 4 விஷயங்களும் அடங்கியுள்ளன. நீங்கள் உங்களின் விழிப்புணர்வில் சுபம் என்ற இந்த வார்த்தையை வைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் இதை பல முறை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் அதை பற்றி மற்றவர்களுடனும் பல முறை பேசுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்குள் அதிக அளவில் அதை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்களே அப்படி ஆக வேண்டும் என்பதை பாப்தாதா அறிவார். வருகின்ற அனைவருமே உங்கள் அனைவரையும் இந்த பௌதிக ரூபத்தில் பார்க்க வேண்டும். இன்று இந்த வருடத்தின் கடைசி நாள். ஆகவே பெரும்பாலான குழந்தைகளின் இந்த வருடத்திற்கான அட்டவணையை பாப்தாதா பார்த்தார். பாப்தாதா எதை கண்டார்? பாப்தாதா ஒரு பிரதானமான விஷயத்தை கண்டார். உங்களிடம் துடைத்து அழித்து விடுகின்ற சக்தியும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் இல்லாதிருப்பதை பாப்தாதா கண்டார். நீங்கள் அனைத்தையும் துடைத்து அழித்து விடுகின்றீர்கள். நீங்கள் பார்த்த, கேட்ட, சிந்தித்த தவறான எதையும், அத்துடன் கடந்த காலத்திற்குரிய எதையும் அழித்து விடுகிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இதை பற்றி கூறும் பொழுது ஒரு விஷயம் உணர்வில் இருப்பது, மற்றைய விஷயம் உள் உணர்வில் இருப்பது என கூறுகின்றீர்கள். நீங்கள் அதை அழிக்கின்றீர்கள். ஆனால் அதை உங்களின் மன தட்டு, மனம் என்ற ஸ்லேட் அல்லது கடுதாசி என எப்படி அழைத்தாலும் அதிலிருந்து அனைத்தையும் நீங்கள் முற்றிலுமாக அழிப்பதில்லை. ஏன் உங்களால் அதை முற்றிலுமாக அழிக்க முடிவதில்லை? உங்களின் ஏற்றுக்கொள்ளும் சக்தி வாய்ந்ததாக இல்லாமையே அதற்கான காரணமாகும். உங்களால் நேரத்திற்கு தகுந்தபடி அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் வேறொரு நேரத்தில் ஏதாவது ஒன்று மீண்டும் வெளிப்படுகிறது.
ஆகவே பாப்தாதா உங்களுக்கு கூறிய அந்த 4 வார்த்தைகளில் உங்களால் உங்களை மும்முரமாக வைத்திருக்க முடிவதில்லை. மனம் என்ற தட்டு அல்லது கடிதாசி முழுமையாக சுத்தமாக்கப்படவில்லை என்றால் அது முழுமையாக சுத்தமாக இல்லாத காரணத்தால் நீங்கள் அதில் எழுதும் எதுவும் தெளிவாக இருக்குமா? உதாரணமாக, நீங்கள் சகல நற்குணங்களையும் சக்திகளையும் கிரகிக்க முயற்சி செய்தால் அது நிலையாகவும் முழுமையான சதவிகிதத்திலும் காணப்படுமா? அனைத்துமே முற்றிலும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த சக்திகளை இலகுவாக பயன்படுத்த முடியும். இதை உங்களால் செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் என்னவென்றால், உங்களில் பெரும்பாலானோரின் ஸ்லேட் சுத்தமாகவும் தெளிவாகவும் இல்லை. கடந்த காலத்தின் ஒரு சில விஷயங்களும் சில நடத்தைகளும் ஒரு சில வீணான சூழ்நிலைகளும் வீணான நடத்தையும் உங்களுக்குள் சூட்சுமமான முறையில் இன்னமும் கலந்துள்ளது. அவை குறிப்பிட்ட நேரங்களில் உங்களின் பௌதீக ரூபத்தில் வெளிப்படும். ஆகவே காலத்திற்கு ஏற்ப அனைத்திற்கும் முதலில் உங்களையே சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை சோதிப்பதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. மற்றவர்களை சோதிப்பது மிகவும் இலகுவானது, ஆனால் உங்களையே சோதிப்பது மிகவும் கடினமானது. ஆகவே உங்களின் மனம் என்ற ஸ்லேட்டை எந்தவிதமான வீணானவையும் கடந்த காலத்திற்கு உரியவையும் இல்லாமல் முற்றிலும் சுத்தமாகவும் தெளிவாகவும் உள்ளதா என சோதித்து பாருங்கள். இவை எவையும் எடுக்கின்ற மிகவும் சூட்சுமமான ரூபம் உங்களின் அதிர்வலைகளில் தங்கி இருக்கும். ஒரு தேவதை என்றால் முற்றிலும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருப்பவர் என்று அர்த்தம். எதிர்மறையான எதையும் ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுவதற்கு உங்களின் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்மறையானதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எதிர்மறையானதை சாதகமானதாக மாற்றி அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது புதிய நூற்றாண்டில் புதுமை காணப்படும். பாபா வேறு எதை கண்டார் என உங்களுக்கு சொல்லட்டுமா? பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லது ஏற்கனவே தந்த இந்த டோஸ் அளவு போதுமானதா? என்னதான் நடந்தாலும் பாப்தாதா உங்களை அனைவரையும் தன்னுடன் பரந்தாமத்திற்கு அழைத்து செல்வார் என பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றார். அன்பாகவோ பியார் அல்லது அடித்தோ மார் அவர் உங்களை திரும்பவும் அழைத்து செல்வார். இந்த ஞானம் இல்லாதவர்களை அவர் அடித்தே அழைத்து செல்வார். குழந்தைகளான உங்கள் அனைவரையும் அவர் அன்பாக அழைத்து செல்வார். இப்பொழுதும் என்னதான் நடந்தாலும் மகாத்மாக்களான நீங்கள் அனைவரும் உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களின் தேவதை ரூபங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றே பாப்தாதா இன்னமும் கூறுகின்றார். எனவே நீங்கள் இதற்கு தயாரா? அவர் உங்களை இப்படி ஆக்க வேண்டி உள்ளது என பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் எச்சரிக்கை செய்துள்ளார். புதிய உலகம் வேறு எப்படி வரும்? அச்சா, பாபா வேறு எதை கண்டார்? இன்று வருடத்தின் இறுதி நாள், அப்படித்தானே? பாருங்கள், பாப்தாதா பெரும்பான்மை என்ற வார்த்தையையே பயன்படுத்துகின்றார், எல்லோரும் என்ற வார்த்தையை அல்ல. ஆகவே பாபா வேறு எதை கண்டார்? நீங்கள் செய்யும் சாக்கு போக்குகளுக்கான பதில்களை நீங்கள் கண்டுபிடித்தால் மட்டுமே உங்களால் புதிய உலகை கொண்டு வர முடியும். ஆகவே பாபா கண்ட இரண்டாவது விஷயம் வெவ்வேறு வடிவங்களில் உள்ள கவனக்குறைவுகள் ஆகும். மிக ராஜரீகமான கவனக்குறைவின் ரூபத்தையும் பாபா கண்டார். எதுவும் சரிதான், அதாவது அனைத்தும் நன்றாகத்தான் இருக்கிறது என்பது கவனக்குறைவின் ஒரு கூற்றாகும்.
யாராவது ஒருவரின் ஒவ்வொரு செயலையும் பௌதீகமாக எவராலும் பார்க்க முடியாது. பிரம்மா பாபாவும் அவரின் பௌதீக ரூபத்தில் இருந்தபோது அவராலும் அதை பார்க்க முடியவில்லை. எவ்வாறாயினும் இப்பொழுது அவரின் அவ்யக்த ரூபத்தில் அவர் விரும்பினால் அவரால் யாராவது ஒருவரின் ஒவ்வொரு செயலையும் பார்க்க முடியும். கடவுளுக்கு 1000 கண்களும் 100,000 கண்களும் 100,000 காதுகளும் உள்ளன என நினைவு கூறப்படுகிறது. ஆகவே இப்பொழுது இந்த நேரத்தில் ஒருவர் அவற்றிலிருந்து விஷயங்களை மறைக்க முயன்றாலும் அவர்கள் சாதாரணமான முறையில் அன்றி ராஜரீகமான முறையில் அவற்றை மறைக்கின்றார்கள். அஷரீரியான ஒரே ஒருவரும் அவ்யக்த பிரம்மாவும் ஒன்றாக அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ஒரு வகையான கவனக்குறைவு வெளிப்படையான ரூபத்தில் உள்ளது, மற்றொரு வகையானது சூட்சும ரூபத்தில் உள்ளது. இந்த 2 வகையான கவனக்குறைவிற்கும் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் அனைத்துமே சரிதான், எல்லாம் நன்றாக இருக்கின்றன, நடப்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம், எதுவும் நடப்பதில்லை, எப்படி நடக்கிறதோ அப்படியே செய்வோம், இதை பற்றி பின்னர் பார்ப்போம். இவை கவனக்குறைவான எண்ணங்கள். பாப்தாதா விரும்பினால் அவர் இவை அனைத்தையும் உங்கள் அனைவருக்கும் கூறுவார். ஆனால் நீங்கள் உங்களின் கௌரவத்தை பேணும்படி கேட்கின்றீர்கள். ஆகவே பாப்தாதா உங்களின் கௌரவத்தை காப்பாற்றுகின்றார். எவ்வாறாயினும் உங்களின் இந்த கவனக்குறைவானது உங்களின் முயற்சிகள் தீவிரமடைய அனுமதிப்பதில்லை. நீங்கள் திறமை சித்தி அடைவதை அது தடுக்கிறது. எல்லாமே சரிதான் என்று நீங்கள் நினைப்பதனால் பெரு பேற்றிலும் எதுவும் ஓகேயாக இருக்கும். எவ்வாறாயினும் உங்களால் பறக்க முடியாது. அதனால் பாபா கண்ட 2 விஷயங்களை பற்றி கேட்டீர்களா? இந்த கவனக்குறைவே மாற்றத்தை ஏற்படுத்துவதிலிருந்து உங்களை தடுக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது வெவ்வேறு ரூபத்தில் இருக்கிறது. என்னதான் நடக்கிறது என பார்ப்போம் என நீங்கள் கூறும் நேரத்தில் பாப் தாதா புன்னகை செய்கின்றார். அத்துடன் அவரும் என்ன நடக்கிறது என நாம் பார்ப்போம் என கூறுகின்றார். பாபா ஏன் இவை அனைத்தையும் உங்களுக்கு இன்று கூறுகின்றார் என உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாது விட்டாலும் உங்களை இப்படி ஆக்க வேண்டி உள்ளது. அவசியமானால் வலுக்கட்டாயமாக நீங்கள் இப்படி ஆக வேண்டும். இன்று பாபா உங்களுக்கு சிறிது கண்டிப்புடன் கூறியுள்ளார். ஏனென்றால் நீங்கள் இதையும் அதையும் செய்வதற்கு திட்டங்களை செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் சாக்கு போக்குகளுக்கான பதில்களை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் உங்களால் அனைத்தையும் தற்காலிகமாகவே செய்ய முடியும். ஏதாவது ஒரு சூழ்நிலை தோன்றியதும் அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது என நீங்கள் கூறுகிறீர்கள். காரணம் அதுவாகத்தான் இருந்தது. எனது கர்ம கணக்குகள் அப்படி இருந்தன. ஆகவே நீங்கள் அப்படி ஆக வேண்டும். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆசிரியர்களே, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? வெளிநாட்டவர்களே, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என பாப்தாதா கூறுகின்றார். பின்னர் புதிய நூற்றாண்டில் நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள் என நீங்கள் கூறுவீர்கள். அப்படித்தானே? உங்களால் முடிந்த அளவு குறைந்த அளவு காலத்தையே நீங்கள் இதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் பாப்தாதா உங்களுக்கு மேலும் 1 வருடத்தை கொடுக்கின்றார். அப்பொழுது அது இலகுவாக இருக்கும் தானே? இதை சௌகரியமாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள். நிதானமாக ஆராம் என்றால் ஆ என்றால் வா, ராம் என்றால் ராமா என்றால் முதலில் தந்தையை சிந்தித்து பின்னர் அதை செய்யுங்கள் என்று அர்த்தம். டன்லப் தலையணையில் ஓய்வு எடுத்துக் கொள்ளாதீர்கள். பாப்தாதா உங்கள் மீது வைத்துள்ள அன்பு பெரியதா?
அல்லது நீங்கள் பாப்தாதாவின் மீது வைத்துள்ள அன்பு பெரியதா? யாரிடம் அதிக அளவு அன்பு உள்ளது? தந்தையிடமா அல்லது உங்களிடமா? நீங்கள் அனைவரும் அன்பின் பிரதிபலனை கொடுத்து நிச்சயமாக அவ்யக்த பிரம்மா பாபாவிற்கு சமமானவர்கள் ஆகுவீர்கள் என்ற நம்பிக்கை பாப் தாதாவிற்கு உள்ளது. நீங்கள் இப்படி ஆகுவீர்கள் தானே? நீங்கள் இப்படி ஆகவில்லை என்றால் பாப் தாதா உங்கள் மீது அன்பு வைத்திருப்பதனால் அவர் உங்களை தனியே விடமாட்டார். நீங்கள் நேசிப்பவரை தனியே விட முடியாது. அதனால் பிரம்மா பாபாவிற்கு உங்கள் அனைவர் மீதும் அதிக அளவு அன்பு உள்ளது. எனது குழந்தைகள் எப்பொழுது வருவார்கள் என்று நினைத்து அவர் உங்கள் அனைவருக்காகவும் காத்திருக்கின்றார். எனவே நீங்கள் சமமானவர்கள் ஆகுவீர்கள் தானே? பிரம்மா பாபா தன்னுடன் உரையாடிய விஷயத்தை பாபா உங்களுக்கு கூறுவார். பிரம்மா பாபா சிவ் பாபாவிடம் எவ்வளவு காலம்தான் நான் காத்திருப்பது என்று கூறி குழந்தைகளான உங்கள் அனைவரையும் ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வைக்க சொன்னார். அவர்களை ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வையுங்கள். சிவ தந்தை என்ன பதிலளித்தார்? அவர் புன்னகை செய்தார். குழந்தைகள் தான் ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும் என பாப்தாதா கூறுகின்றார். பாப்தாதா இதை செய்ய போவதில்லை. அதனால் பிரம்மா பாபா உங்கள் அனைவரையும் அதிகம் நினைவு செய்கின்றார். ஆகவே நீங்கள் ஒரு தேதியை நிச்சயம் செய்வீர்களா? புது வருடத்தில் சமமானவர் ஆகுவதற்கான திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். நிச்சயமாக தேவதைகள் ஆகின்ற உங்களின் லட்சியத்தை வைத்திருங்கள். இப்பொழுது உங்களின் பழைய விஷயங்கள் அனைத்தையும் நிறுத்துங்கள். இப்பொழுது உங்களின் ஆதியான அனாதியான சமஸ்காரங்கள் வெளிப்பட வேண்டும். நடக்கும் போதும் அசையும் போதும் நான் தந்தையை போல் ஒரு தேவதை, அவ்யக்த ஃபரிஸ்தா, எனக்கு பழைய சமஸ்காரங்களுடனும் பழைய விஷயங்களுடனும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை சதா உணர்வில் வைத்திருங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? இந்த மாற்றத்திற்கான எண்ணத்திற்கு தண்ணீரும் சூரிய ஒளியும் தேவை. நீங்கள் ஒரு விதையை விதைக்கும் பொழுது அது பழத்தை தருவதற்காக அவை அனைத்தையும் நீங்கள் வழங்குகின்றீர்கள். அதேபோல் இந்த எண்ணத்திற்கு, இந்த விதைக்கு உங்களின் விழிப்புணர்வு என்னும் நீரையும் சூரிய ஒளியையும் வழங்குங்கள். நீங்கள் பாப்தாதாவிற்கு செய்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் மீட்டல் செய்து பாருங்கள். ஒவ்வொரு பணியிலும் மாற்றத்திற்கான சக்தியை பயன்படுத்தும் எங்குமுள்ள மகாத்மாக்கள் அனைவருக்கும், உலகை மாற்றுகின்ற ஆத்மாக்களுக்கும், பிராமணர்களாக இருந்து தேவதைகள் ஆகப் போகின்ற ஆத்மாக்களுக்கும், தமது தேவதை ரூபங்களை நடைமுறையில் வெளிப்படுத்தும் திட சங்கற்பமான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களுக்கும், சதா வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒரு தந்தைக்கே உரியவர்களாக இருப்பவர்களுக்கும், தந்தைக்கு சமமாக ஆக இருப்பவர்களுக்கும், பாப்தாதாவிடம் தாம் கொண்டுள்ள அன்பின் பிரதிபலனை வழங்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும். புது வருடத்திற்கும் புது யுகத்திற்கும் புதிய வாழ்க்கைக்கும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த புது வருடத்தில் பிரம்மா பாபாவினால் கூறப்பட்ட மேன்மையான வாசகங்களை சதா நினைவு செய்யுங்கள். அஷரீரி ஆகுங்கள். அகங்காரமற்றவராகவும் புதிய உலகை படைப்பவராகவும் ஆகுங்கள். புதிய உலகை உருவாக்கும் பணியை செய்யும் அதே நேரத்தில் சதா பணிவானவராகவும் இருங்கள். இவற்றின் சமநிலையை பேணிய வண்ணம் தொடர்ந்து பறந்து செல்லுங்கள். இந்த வருடத்தில் குறிப்பாக சுய மாற்றம் என்ற சிறப்பியல்பை உங்களின் முன்னால் வைத்திருந்த வண்ணம் தொடர்ந்து பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யுங்கள். சதா ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள்.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சக்கரத்தை அறிந்திருப்பதுடன் இறைவனால் நேசிக்கப்படுகின்ற ஒரு ஞானி ஆத்மா ஆகுவீர்களாக. ஓர் ஆத்மா இந்த உலக நாடக சக்கரத்தில் தனது பாகம் என்ன என்பதை அறிந்திருக்கின்றார் என்றால் அவர் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கின்றார் என்று அர்த்தம். முழு கல்பத்தின் ஞானத்தையும் மிக சரியாக உங்களின் புத்தியில் தாரணை செய்வதே சுய தரிசன சக்கரத்தை சுழற்றுவதாகும். உங்களின் சக்கரத்தை அறிந்து கொள்வது என்றால் ஞானி ஆத்மா ஆகுதல் என்று அர்த்தம். இத்தகையதோர் ஞானி ஆத்மா கடவுளாலும் நேசிக்கப்படுவார். மாயாவால் அவரின் முன்னால் இருக்க முடியாது. இந்த சுயதர்ஷன சக்கரம் உங்களை எதிர்காலத்தில் பூகோளத்தை ஆள்பவராகும். ஸ்லோகம். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையைப் போல் ஆகும்பொழுது நடைமுறை அத்தாட்சியும் அவர்களின் பிரஜைகளும் இலகுவாக தயார் செய்யப்படுவார்கள். ஓம்